ஹாய், ஐம் சுஜிதா. ஐம் தனராஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேப்டன் மில்லர் மூவியோட அபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க. வெள்ளக்காரன் கண்ணுக்கு கொள்ளக்காரன். உன்ன மாதிரி நானும் ஒரு கொலைகாரனா இருந்திருந்தா அவனை நானே கொன்னுருப்பேன். எனக்கு அவன் சாகணும். யார் சாகணும் தெரியலையே. கெட்டவனை கொண்டு இருக்க, நல்லவனை தானே இருப்பேன். நல்லவனா தானே இருப்பேன். கண்ணுக்கு துரோகி. உண்மையிலே நீ யாரு? தனுஷின். நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? தனுஷ் தெரியவே இல்லை. கிளாஸ் இருக்கியா இல்லையா? வயிற்றெல்லாம் வேற லெவல்ல எடுத்துருக்காங்க. ராக்கெட் லான்ச். ஐயோ, ரத்தம் தெறிக்க எடுத்துருக்காங்கப்பா. The village and the temple will now become British property. Mining will soon begin and we will find out exactly what lies beneath. எத்த போகுது இல்லையா? மக்கா ஃபைட்டிங் சீன்ஸ் தான் வந்து போர்க்களமால இருக்காங்க வேறு. ஐயோ, செம்ம சீன் இல்ல, எல்லாம் செதற விட்டாங்கப்பா. You believe devil? I am the devil. I am the devil. You will call me. நோட் பண்ண ஒரு இல்லையா? என்னப்பா சேஞ்ச் ஆயிட்டாங்க. போலீஸ் செட்டப்ல இருக்காரு. டபுள் ஆக்டோ இல்ல, முன்னாடி நடந்தது போடுறாங்களா என்ன தெரியல. பார்த்தாதான் தெரியும், மூவி பார்த்தாதான். டபுள் ஆக்ட் மாதிரி தான்ப்பா இருக்கு. கேப்டன் மில்லர். பசியோட சுத்திட்டு இருக்கிற ஒரு சிங்கத்துக்கு ஒரு இறை கிடைக்குது. அதை எப்படியாவது தூக்கிட்டு போயிடலான்னு ஒரு கழுத புலி கூட்டமே அலையுது. கழுத புலி கூட்டம் அந்த இறைய ஓனாய் தூக்கிட்டு போனா வெள்ளக்காரங்க என்ன ஆகும்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா கேப்டன் மில்லர் எப்படி இருந்துச்சுன்னு? அதாவது ஃபுல்லாகவே போர்க்களம் தான். அதாவது ஹாலிவுட் ரேஞ்சிலேயே போய்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக இந்த ஃபயர் பண்ணுறது, லோட் பண்ணுறது. அதை விட இதில் ஹைலைட் என்னன்னா, அவர் மாறியில் ஒரு கிளாஸ் போட்டிருப்பாரு. அதே போலயே இருக்கு, அந்த ரவுண்டாக இருக்கு. ஆனால் தனுஷுக்கு வந்து நம்ம சொல்லவே வேணாம், எந்த கெட்டப் கொடுத்தாலும் அழகாக இருக்குது. அவருக்கு ஹேர் ஸ்டைல், இந்த தாடி வைக்கிறதெல்லாம் எல்லா படத்துலையுமே அவருக்கு சூப்பராக இருக்கும். இந்த கிருதா மீசை வச்சிருக்கிறது, மாறியில் ஒரு ஸ்டைலில் இருப்பாரு. ஒரு படத்துக்கு ஒரு ஸ்டைலில். இந்த படத்துக்கு நிறைய முடி வச்சிருக்காரு. ஆனால் இதுல போலீஸ் கெட்டப்பும் காட்டுறாங்க. டபுள் ஆக்டா இருக்குமோன்னு தோணுது. யோசிக்கிறேன், டபுள் ஆக்டா இல்ல முன்னாடி நடந்ததை காமிக்கிறாங்களா, அப்படியா கூட இருக்கலாம். ஆனா இதுல வந்து நம்ம புனித் ராஜ்குமார்னு ஒருத்தர் இறந்துட்டார், ஒரு ஆக்டர். நல்ல சரியான ஆக்டர், சூப்பர் ஆக்டர். அவரோட அண்ணன் இருக்காரு, அவரு ஒரு சூப்பர் ஸ்டார். அவரும் இருக்காரு இதுல. சரியான ஆக்டர். அவர் படமே நான் விரும்பி பார்ப்பேன். இப்ப இடையில கோஸ்ட்னு ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன், சூப்பரா இருந்தது படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.